Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா அவசர உதவி எண்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்லையும் சரி இல்லை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகள்லையும் சரி எல்லா எக்ஸாம்லையுமே இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவு எல்லா ஹெல்ப்லைன் நம்பரையும் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஒன்னொன்னா பார்ப்போம். காவல்துறை உதவி எண் 100, தீயணைப்பு உதவி எண் 101, இது நமக்கு தெரியும். ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவி அப்படிங்கிறது 102. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜனனி சிசு சுரக்ஷா காரியகிராம் அப்படிங்கிற ஸ்கீமின் கீழே ஒரு பிங்க் கலர் ஆம்புலன்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இது வந்து தாய் சேய் நல இலவச மருத்துவ உதவி ஆம்புலன்ஸ் சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா பிரசவித்த தாய்மார்களை மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கோ வீட்டில இருந்து மருத்துவமனைக்கோ கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு. அதுக்கப்புறம் பிரசவம் நடைபெற்று அந்த குழந்தை பிறக்குதில்ல, அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டாலும் அப்பையும் அந்த குழந்தையோட சிகிச்சைக்காக மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கோ வீட்டிலேருந்து மருத்துவமனைக்கோ இலவச ஆம்புலன்ஸ் சேவை வந்து கொடுப்பாங்க. அது 102. மருத்துவ அவசர ஊர்தி சேவைகள் 108. இது வந்து நம்மளோட 108 ஆம்புலன்ஸ் ஸ்கீமு. பெரும்பாலும் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ல கொடுத்தாங்கன்னா இந்த 102 அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தாய் சேய் நல மகப்பேறு ஆம்புலன்ஸ் சேவை அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ரத்த வங்கி குறித்தறிய 1910 பிளட் பேங்க். சாலை விபத்து குறித்த அவசர உதவிக்கு 1073. தேசிய நெடுஞ்சாலைகள்ல சாலை விபத்து குறித்த அவசர உதவிக்கு 1033. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த 1033 அப்படிங்கிறது டோல்கேட் பக்கத்துல அங்கங்க எழுதி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணா கூட நீங்க 1033க்கு கால் பண்ணலாம். ரயில் விபத்து குறித்த அவசர உதவி 1072. தேசிய பேரிடர், ஆக்சுவலா பேரிடருக்கு 3 எண்கள் பார்க்கணும். தேசிய பேரிடர் உதவி எண் 1078. இதுலேயே உங்களுக்கு மாநில பேரிடர் உதவி எண் இல்லைன்னா பேரிடர் மாநில கட்டுப்பாட்டு அறை அப்படின்னா 1070. பேரிடர் மாவட்ட கட்டுப்பாட்டு அறை அப்படின்னா 1077. தேசிய பேரிடர் உதவி எண் அப்படின்னா 1078. இந்த மூணையுமே வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கணும். அடுத்து எரிவாயு குழாய் அல்லது சிலிண்டர்களில் வாயு கசிவு குறித்த அவசர உதவி 1906. எய்ட்ஸ் நோய் குறித்த உதவிக்கு 1097. பெண்களுக்கான உதவி எண் அப்படிங்கிறது 1091. இதை தாண்டி பெண்களுக்கான உதவி எண் அப்படிங்கிறது 181 இருக்கு. இந்த 181 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மனநலம் தொடர்பான பிரச்சனைகள், ஆபத்து காலத்தில் இருக்கிற பெண்கள் அவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு இந்த 181 அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். காணாமல் போன குழந்தைகள் மற்றும் பெண்கள் புகார் அளிக்க 1094. குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து புகார் அளிக்க 1098. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காகவோ எல்லாத்துக்குமே இந்த 1098 பயன்படுத்துவாங்க. மூத்த குடிமக்களுக்கான உதவி எண் 1291 அப்படிங்கிறது டெல்லியில, 14567 அப்படிங்கிறது பிற மாநிலங்கள்ல. இப்ப தமிழ்நாட்டிலேயே நமக்கு வந்து 1 4 5 6 7 தான். சுற்றுலா பயணிகளுக்கான உதவி எண் 1363. முதல்வர் உதவி மைய எண் அப்படிங்கிறது 1100. சரியா, முதல்வரோட தனிப்பிரிவு இருக்குல்ல, அதுக்கு நீங்க 1100 பயன்படுத்தலாம். இந்திய தேர்தல் ஆணைய உதவி மைய எண் 1950. சைபர் குற்றங்கள் பற்றி புகார் அளிக்கிறதுக்கு 1930. ரயில்வே உதவி 1512. அப்புறமேட்டு பள்ளி கல்வி உதவி எண் 14417. அதாவது இது வந்து பள்ளி கல்வித்துறையோட கல்வி வழிகாட்டி மையத்துக்கான இலவச உதவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பள்ளிகள்ல மாணவர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கூட நீங்க இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். பொது விநியோக திட்டத்தின் கட்டணமில்லா உதவி தொலைபேசி எண் 1967. பிடிஎஸ் சிஸ்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அல்லது ஃபேர் பிரைஸ் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரேஷன் கடை, அதுக்கான உதவி எண். அப்புறம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகம் 2 கட்டணமில்லா தொலைபேசி எண்களை கொண்டுள்ளது. 1 ஊழல் எதிர்ப்புக்கான உதவி அழைப்பு எண் 1064. விழிப்பு பணிக்கான அழைப்பு எண் 1965. இதன் வாயிலா நீங்க புகார் செஞ்சுக்கலாம். பின்பு கழிவுநீர் அகற்றும் பணிகளில் மனிதர்களை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஒருவேளை அப்படி யாராவது மனிதர்களை கழிவுநீர் அகற்றும் பணிகளில் ஈடுபடுத்தினா அதுக்கு வந்து 14420 அப்படிங்கிற ஹெல்ப்லைன் நம்பர். இதை தாண்டி இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ல 104 அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு இலவச மருத்துவ உதவி. இதை தாண்டி ஒரு மருத்துவமனையில மருத்துவர் சரியா உங்களுக்கு சிகிச்சை அளிக்கல, இல்ல மருத்துவம் தொடர்பான திட்டங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 104க்கு கால் பண்ணலாம். இதை தாண்டி நம்ம மாநில அரசாங்கம் வெளியிட்ட அந்த சில இமேஜஸ் பார்ப்போம். ஸ்டேட் ஹெல்ப்லைன் 1070, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்ப்லைன் 1077, நேஷனல் ஹெல்ப்லைன் அப்படிங்கிறது 1078. இப்பதானே அதை பார்த்தோம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா காவல்துறை 100,
குழந்தை பாதுகாப்பு 1098, பெண்கள் 181, சைபர் கிரைம் 1930, தேசிய பாதுகாப்பு உதவி எண் 112. அதுக்கப்புறம் 144/17 இது வந்து மாணாக்கர்களின் பாதுகாப்பு அல்லது கல்வி உதவி எண் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி சந்தேகங்களுக்கு உதவி, உயர்கல்விக்கு வழிகாட்டல், மன உடல் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு விரைவான நடவடிக்கை, உதவித்தொகை தகவல்கள் வந்து 144-17 கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.